ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் பால் கட்டி சோறு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சம்மருக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 2 கப்பு அரிசி போட்டுக்கிறேன். இது நம்ம சாதாரணமாக ஆக்குற சாப்பாட்டு அரிசி தான். 2 கப்பு அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசியை நம்ம கழுவிக்கலாம். இதை கழுவியாச்சு. இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். வெங்காயம் 1 சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். திக்கான தேங்காய் பால், ஒரு தேங்காவை பால் புழிஞ்சு பால் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 கப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் 2 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற போட்டு 1 கப்பு புளிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். 1 கப்பு கெட்டியான புளி தண்ணி 2 கப்பு சேர்த்துக்குவோம். மொத்தம் இப்போ நம்ம 5 கப்பு சேர்த்துருக்கோம். 2 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். இதுதான் கரெக்டாக இருக்கும். சோறு குழையாமல் நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்புலாம் போதுமான்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு பொரிஞ்சிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். பட்டை மிளகா 4 மிளகாவை கிள்ளி போட்டுக்குவோம். நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்து 2 கொத்து போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது அப்படியே நம்ம அந்த குக்கரில் ஊற்றிக்குவோம். சாதத்தில் நம்ம இப்போ தாளிச்சோம் கொட்டிட்டோம். இது அப்படியே 3 விசில் விட்டுருன்னு. எல்லாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது அப்படியே நம்ம 3 விசில் விட்டால் போதும். விசில்லாம் விட்டாச்சு. இது அப்படியே ரெடியாக இருக்கட்டும் ஒரு ஓரமாக. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். பேன் 1 எடுத்துக்குவோம். அதில் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். லாஸ்ட்டும் போட்டுக்கலாம், இப்பயும் போட்டுக்கலாம். நான் இப்பயே போட்டுட்டேன். அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா தீய விடாமல் இதை அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்குவோம். சும்மா கொஞ்சோண்டு தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுண்டு. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு.
பாருங்கள், சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் பால் கட்டி சோறும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அரிசி உடையாமல் நல்லா கிளறி விடுவோம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். சம்மருக்காக ஸ்கூல் லீவ் விட்டதுக்காக நம்ம எங்கே வெளியில் போனாலும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். தேங்காய் பால் கட்டி சோத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.